ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமேச்சுகள் பல இடங்கள் உண்டாயிருக்கும். இப்போ போர் பார்த்தீங்களா? இதான் பைபிள்ல போட்டிருக்கு. ஏசப்பா உம்முடைய வரியைக்கும் உலகத்துக்கு முடிக்கும் அடையாளம் என்ன கேட்டாங்க சீசர்கள். அதுக்கு ஏசப்பா சொன்னாரு, உம்முடைய வரிக்கு எல்லா பக்கம் போர் நடக்கும், ஜனத்துக்கு விரோதமா சண்டை போடுவாங்க, ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் கிளம்பும். இதை அப்படி வச்சு காமிப்பாங்க. பாருங்க சரிங்களா? சுனாமி, அலைகள் முழக்கமா இருக்கும், பஞ்சங்கள் உண்டாகும். சொல்லுங்க, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், கொரோனா உண்டாச்சுன்னா இங்க பாருங்க, கப்பல்ல போர் நடக்கும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராக்கெட், கப்பல் இருந்து ராக்கெட் விடுவாங்க. பாத்தீங்களா நியூஸ்ல? இதான் வேதத்துல போட்டு. அதுக்கு முன்னாடி சிப்பு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? சிப்பு 666. இது வாங்கிடக்கூடாது. சொல்லுங்க, இது வாங்கிடக்கூடாது. நுக்கூடி காலத்துல பணம் செல்லாது, ஏடிஎம் செல்லாது, கூகுள் பே செல்லாது. இந்த சிப்பு நெத்திலியாவது கொடுப்பாங்க. இது வாங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. சரிங்களா? அதான் வாங்கிடக்கூடாது. அது முன்னாடி என்ன செய்யணும்? ஏசப்பா ரகசிய வரிக்கு ஆயத்தப்படணும். சொல்லுங்க, ரகசிய வரிக்கு ஆயத்தப்படணும். நம்மளுக்காண்டி என்ன வீடு வச்சிருக்காரு? பரலோகத்துல தங்க வீடு. என்ன வீடு? சரிங்களா? ஒண்ணு பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு. சொல்லுங்க, பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு. நரகம் யாரு போவா? வீடு குடிச்சவங்க, சீரட்டு குடிச்சவங்க, தண்ணி அடிச்சவங்க, இவங்க எங்க போவாங்க? பாவம் செய்த ஆத்மா எங்க போவோம்? நரகம். இவங்க அப்படி காட்டுப்பா, அப்படி அப்படி காமிச்சு. சரிங்களா? அது முன்னாடி ஏசப்பா அது காமி பாருங்க, மத்திய அகத்துல வர போறாரு. சரிங்களா? வரைக்கும் யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்க? சரி, அதுக்கு என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். சொல்லுங்க, ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் இருக்குல்ல, பேர் இல்லாம போக முடியுமா? போக முடியாது. பரலோகத்துல என்ன புஸ்தகம் இருக்கு? ஜீவ புஸ்தகம். சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த பேர் எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? இயேசு ரத்தத்தினால கழுவப்படணும், இயேசு விசுவாசிக்கணும், மனம் திரும்பணும், பாவங்களை அறிக்கிட்டு ஞானஸ்நானம் பெற்றாதான் போக முடியும். ஆவின் கனி காணப்படணும். சரிங்களா? மத்திய ஆகாயத்துல இணக்கமான வாசல். என்ன வாசல்? பாருங்க. சரி, இங்க பாருங்க, 2004 சுனாமில வந்திருக்கு. இந்த சின்ன பிள்ளை மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. காமி அப்படி பாருங்க, இதான் நிஜமானது. பாருங்க, அலைகள் பயங்கரமா இருக்கும். இது வரைக்கும் தப்பிக்கு என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும். யாரை நோக்கி ஜெபம் பண்ணணும்? வானத்தையும் பூமியை உண்டாக்கிற ஏசப்பட்ட ஜெபம் பண்ணும் போது இந்த அலையிலிருந்து தப்பிக்கலாம். சரிங்களா? பிஸ்கட் கொடுப்போம். சரி, யாரெல்லாம் பரலோகத்துக்கு போகணும் ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க, இயேசுவை சொந்த ரட்சகராக. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், இதயத்துல விசுவாசிக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? முதல்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? ஏசப்பா வரை நாட்கள். சரிங்களா? வரைக்கும் என்னதான் நடக்கும்? நரகம், பரலோகம். சொல்லுங்க, ஏசப்பா. சரி,